இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டிவேட்டடான பொண்ணை பத்தி தான் சொல்ல போறேன். அவங்க பேரு சுபிதா ராணி. சென்னையில மணிவாக்கத்துல அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, கை குழந்தைங்க. பட் பிஇ முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுல சும்மா இருக்கிறது பிடிக்கல. அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் எடுத்து ஏன் இந்த அபார்ட்மெண்ட்ல கொடுக்க கூடாது, ஒரு பிசினஸா பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அவங்கள்ட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ தான். அவங்க என்ன ஆன்சர் பண்றாங்க, இது நிறைய லேடிஸ்க்கு மோட்டிவேட்டடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். சுபிதா ராணிட்ட ஒரு क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா? சுபிதா, உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சு? ஹாய் மேம், ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன். சுபிதா ராணி என் பேரு. நான் வந்து சென்னையில இருக்கேன். ஒரு 8 இயர்ஸா இருக்கோம் நாங்க சென்னையில மணிவாக்கம்ங்கிற இடத்துல, வண்டலூர் பக்கத்துல இருக்கோம். எனக்கு 2 பிள்ளைங்க, 2மே சின்ன பிள்ளைங்க தான். இப்பதான் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள விட்டுட்டு என்னால வந்து போக முடியல. எந்த ஒரு ஜாப்க்குமே ஸ்கூலுக்கு போனேன், அங்கேயும் போக முடியல. காலேஜ் எந்த ஜாப்க்குமே போக முடியல. அதனால ஸோ ஏன் வந்து சும்மா தானே இருக்கோம், வீட்டுல இருந்தே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணதுதான். சரி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறதுனால ஸோ அப்படி வந்ததுதான் இந்த பிசினஸ் ஐடியா. சுபிதா, நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. இந்த பிசினஸ் பண்றதுனால நீங்க ஒரு லோவா ஃபீல் பண்றீங்களா, இல்லைன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன? இல்ல மேம், லோவாலாம் கண்டிப்பா ஃபீல் பண்ணல. நான் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எந்த ஜாபுமே சரி, எந்த பிசினஸுமே சரி, நான் வந்து லோ ஹை அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் நினைப்பாங்க, எம்இ படிச்சுட்டு எதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பிசினஸ் போய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் நம்ம என்ன ஜாப் பண்றோம், எந்த இது பண்றோங்கிறது முக்கியம் கிடையாது. எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணி அதுல நம்ம எவ்வளவு க்ரோ ஆகி வரோங்கிறது தான் முக்கியம். ஏன் நம்மளை விட சின்ன சின்ன பிசினஸ், சின்ன ஒரு காய்லாங்கடை நடத்துறவங்க கூட நல்லா இது பண்ணி க்ரோ ஆகி நல்லா வந்திருக்காங்க, நம்மளை விட பெரிய லெவல்லயும் வந்திருக்காங்க. ஸோ எந்த இது ஸ்நாக்ஸ் பிசினஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து அது ஒரு பெருசா தெரியல. கண்டிப்பா அதை வந்து நான் ஒரு ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணதுக்காக. உங்களுக்கு ஒரு இன்கம் வர்றதுனால உங்களுக்கு என்ன ஃபீல் வருது, எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ அது வந்து கரெக்ட் தான். நமக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் வருது. இப்போ நம்மளும் ஒரு சேலரி, நம்மளும் ஒரு இது ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். ஃபேமிலிக்கு நம்மளே ஒரு இது, நம்மளும் ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா ஒரு சந்தோஷப்படுறோம். அது ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா வந்து ஏதாவது நம்ம பண்ணாதான் அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். எங்க போனாலும் ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வரும்போதுதான் அது கண்டிப்பா கிடைக்கும். அஸ் அ உமனா தான் அது வந்து ஃபீல் பண்ண முடியும். மத்தவங்களுக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா வந்து நமக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் வரப்போ அஸ் அ உமன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால உமனா வந்து நான் ரொம்ப கான்பிடென்டா ஃபீல் பண்றேன் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்காக. அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். வீட்டுல இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய லேடிஸ் படிச்சுட்டோ இல்ல படிக்காமையோ வீட்டுல இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு உமனா, நீங்க ஒரு உமன் என்டர்பிரினரா நீங்க வந்து எல்லா விமென்க்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? Where there is a will, there is a way அப்படின்னு சொல்லிட்டு மனசு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த டிட்டர்மினேஷன் நம்மளை கொண்டு வரும். ஸோ வெளியே வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றதுக்கு யாராச்சும் கண்டிப்பா வருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே வந்து ஒரு ஸ்டெப் எடுங்க. அதுதான் நமக்கு வந்து முக்கியம். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி பிரேவ் உமன்ஸ். தேங்க்யூ.